புத்ரா ஐட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வாகன ஓட்டும் லைசன்ஸ் உட்பட பல்வேறு ஆவணங்களை இலவசமாக வழங்க சாலை போக்குவரத்து துறை முன்வந்துள்ளது. வாகனம் ஓட்டுவதற்கான மாற்று லைசன்ஸ், சாலை வரி மற்றும் வாகன உரிம பதிவு பத்திரம் ஆகியவற்றையும் இலவசமாக ஜேபிஜே ஏற்பாடு செய்யும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். இந்த முன்முயற்சியானது பாதிக்கப்பட்டவர்கள் காப்புறுதி கோரிக்கைகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் ஜேபிஜே சேவை பெறுவதற்கு போலீஸ் புகார் அறிக்கை எதுவும் தேவையில்லை என ஆந்தனி லாக் கூறினார். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது பெயர் மற்றும் அடையாள அட்டை எண்களை மட்டும் தெரிவித்தால் சாலை போக்குவரத்து துறை தொடர்பான வாகன லைசன்ஸ், சாலை வரி மற்றும் வாகன உரிமை பதிவு பத்திரம் போன்றவை மீண்டும் இலவசமாக வழங்கப்படும். இன்று தொடங்கி நாளை வரை இந்த சேவை நடைபெறும். தேவைப்பட்டால் இந்த சேவை நீட்டிக்கப்படும் என புத்ரா ஐட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை புத்ரா ஐட்ஸ் பள்ளிவாசலில் உள்ள தற்காலிக நிவாரண முகாமில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஆந்தனி லாக் தெரிவித்தார். மேலும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக பயன்படுத்துவதற்காக 30 வாகனங்களை வழங்குவதற்கு கார் விற்பனை நிறுவனமான காரோ முன்வந்துள்ள தகவலையும் அவர் வெளியிட்டார். அதோடு பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக பயன்படுத்துவதற்காக இலவசமாக 70 மோட்டார் சைக்கிள்களை ஏற்பாடு செய்வது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் போக்குவரத்து அமைச்சு பேச்சு நடத்தி வருகிறது. வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் தற்காலிகமாக தேவைப்படுவோர் குறித்த விவரங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையில் ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜிஹான் ஈடுபட்டு வருகிறார். இதன்படி மொத்தம் எத்தனை பேருக்கு வாகனங்களும் மோட்டார் சைக்கிள்களும் தேவை என்பதை கண்டறிய முடியும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிகமாக போக்குவரத்து ஏற்பாட்டுக்கான வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பெற்றுத் தருவது தொடர்பில் நாங்கள் மேலும் பல நிறுவனங்களிடம் பேச்சு நடத்தி வருகிறோம் என அவர் கூறினார். இதனிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்கொடையாக பர்ஜயா குழுமத்தின் தலைவர் தான்ஸ்ரீ வின்சென்ட் தான் 3000 ரிங்கெட் வழங்க முன்வந்துள்ளார் என்றும் ஆந்தனி லாக் தெரிவித்தார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.